வாட்ஸ்அப்பில் முக்கியமான 3 ட்ரிக் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியலன்னா அது தெரிய வைக்க தான் எங்கள் சேனல் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம் நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது எல்லாம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ, அதை நான் சொல்லித்தரேன். அது எங்கே இருக்குன்னா வாட்ஸ்அப் உள்ளே போனீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ்லேயே மெட்டா ஏஐ வந்துடும். இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சர்ச் பண்ணாலும் சரி, அது கிளியரான இது கொடுத்துரும். நீங்கள் சம்திங் ஹவு டு மணி அப்படின்னு போட்டு இப்போ ஹவு டு சேவ் மணின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் எப்படி சேவ் பண்ணணுன்ற வரைக்கும் சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் அது துல்லியமாக சொல்லும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2வது ட்ரிக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுரு. 2வது ட்ரிக் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 2வது ட்ரிக் வந்து ஃபேவரட். இப்போ இது வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் நம்ம ஃபேவரட் பண்ணி வச்சுருந்துருப்போம். நம்ம கேட்கும் போது அதே மாதிரி கான்டாக்டும் சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கு. ஃபேவரட் சொல்லி மேலேயே வந்திருக்கும். நீங்கள் ஆடியோ கால் அதெல்லாம் வந்துடும். ஃபேவரட் அங்கேயே வந்திருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான ஆளுங்களோட கான்டாக்ட்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்களே போய் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போய் யார் பேரும் சர்ச் பண்ண அவசியமே கிடையாது. ஃபேவரட் சர்ச் பண்ண இப்போ உங்கள் ஒய்ஃப் முக்கியமா, உங்கள் அம்மா முக்கியமானு சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்கல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3வது ஆப்ஷன் சொல்கிறேன். அதுதான் நம்ம தலைவர் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்ம ஃபீச்சர்ஸுங்க. இது எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னே தெரிலங்க. அந்த மாதிரி இருக்குது. என் குருநாதன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன் தெளிவா. அது என்னன்னா, நம்ம கீழே நம்ம சர்ச் பாக்ஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறதுக்கு சர்ச் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம்ல, அட்டாச்சு இந்த சிம்பிளில் இருக்கும். அந்த சிம்பிள்குள்ளே போங்க. போனவொடனே புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கு இமேஜின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு தோன்றதே நீங்கள் இமேஜினாக நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ வந்து ஒரு எலி கார் ஓட்டுது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு பிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இப்போது சன்ரைஸ் வித் ரெயின் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுவும் ஃபோட்டோவாக கொடுத்துரும். அப்படியே கிளியராக ரியாலிட்டியாக பார்க்க சூப்பராக இருக்கும். 4Kல கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருக்குது ஹெச்டி இமேஜ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலைன்னா சாரி டு சே. ஒர்க் ஆகலைன்னா என்ன நீங்கள் கேட்காதீங்க, உங்களை நீங்களே கேட்டீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணால் தான் வரும். அப்டேட் பண்ணலன்னா வராது. இருக்கும் போதே பார்த்துக்குங்க. எல்லாத்தப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணு. அதெல்லாம் பண்ணால் தானேப்பா நாங்கள் உங்களுக்கு என்ன புதுசாக வீடியோ போடுவோம். எத்தனையுமே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக பண்ணுறேங்க. பாய்.